குழந்தைகளை பொறுத்தளவு எதுவுமே தெரியாது. நம்ம தான் கற்றுக் கொடுப்போம். நீ நாளைக்கு எங்கள் ஊருக்கு போனேன்னா உனக்கு இது வாங்கி தர்றேன், ஓகே கரெக்டுங்களா? லஞ்சம் அங்கே தொடர்கிறது. அந்த குழந்தை மனசு ஃபிக்ஸ் பண்ணிக்கும், இது வாங்கினா தான் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி. இந்த அடத்தை யார் சொல்லி கொடுக்குறான்? குழந்தைக்கு எதுவுமே தெரியாது, அதை சொல்லிக் கொடுக்குறதான் நம்ம. அதனால தான் நாங்கள் என்ன செய்யணும், 3 வயசு வரைக்கும் நீங்கள் ஸ்மார்ட் பேரண்ட். அந்த குழந்தை வயிற்று வலிக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதுதான் தெரிஞ்சு ஸ்மார்ட் பேரண்ட். 3 to 6 நீங்க அப்படியே என்ன பாசிட்டிவ் பேரண்ட். 6 வயசுக்கு மேல ட்ரூ பேரண்ட், மெய்நிலை பெற்றோரா மாறணும். 6க்கு மேல 8 இதெல்லாம் வருதுன்னா சார் அந்த குழந்தை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கன்னா அதுக்கு பேர் தெரபியூட்டிக் பேரண்ட். எங்க மூலமா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அந்த குழந்தைய சரி பண்ணணும், அதுக்கு பேர் தெரபியூட்டிக் பேரண்ட். அடுத்த ஒரு கேள்வி கேட்கலாம், சார் இந்த உலகத்தில் எப்படி டிஜிட்டல் காப்பாதுன்னா அது டிஜிட்டல் பேரண்டிங் வச்சுக்கணும். சரி, அடுத்தது இல்லை சார் நான் ஒரு பெரிய தொழில் இருக்குன்னா அது பேர் கார்பரேட் பேரண்டிங். இவ்வளவு ஸ்டைல் குழந்தைக்கு எதுவுமே தெரியாது, சொல்லிக் கொடுத்தது யார்? நம்ம. இவர் வேலை பண்ணி பாரு, யார் செத்தா யார் செத்தா குறைச்ச மாட்டேன் படி. அந்த புள்ள அம்மா கூட சொல்லி சொல்லுது, என் வேலைக்கு தான் நான் பார்க்கணும். யார் சொல்லி கொடுத்தா? முதியோர் இல்லங்கள் யார் உருவாக்குறா? பெற்றோர்களும் முதியோர் இல்லத்தை உருவாக்குறாங்க. கரெக்டுங்களா? குழந்தைகள் உருவாக்குறது பெற்றோர் உருவாக்குறாங்களா?